வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு ஒரு ஷார்ட் டெம்பிள் ட்ரிப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் சென்னையிலேருந்து 336 கிலோமீட்டர் கடந்து வந்து, அதாவது திருச்சியில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவிலின் பெயர் நாச்சிக்குறிச்சி மதவாயி அம்மன் கோயில். நாச்சிக்குறிச்சி என்ற ஒரு சின்ன கிராமத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது. திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணால் அந்த கோயிலுக்கு வந்துடலாம். இந்த கோயிலில் முக்கியமான தெய்வமா மாதாவியம்மன் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிற தெய்வங்களான முருகர், வள்ளியான தேவியுடன், விநாயகர் சித்தியும் புத்தியுமுடன் மற்றும் காவல் தெய்வமான நாகப்பர் சுவாமியோட சன்னதியும் இந்த கோயிலில் இருக்கிறதுங்க. இந்த கோயில் வளாகத்துல ஒன்னு இல்லைங்க, 2 பெரிய ஸ்தல விருட்சங்கள் இருக்கு. அதாவது வேப்ப மரமும் அரச மரமும். பக்தர்கள் அடிக்கடி இந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து தியானம் பண்ணுவாங்களாம். இந்த கோயிலுக்கு மடப்பள்ளியும் தியான மண்டபமும் திரு வள்ளல் என் ரங்கசாமி பிள்ளை அவர்களால் கட்டப்பட்டிருக்கு. வரலாறு என்ன சொல்லுதுன்னா, பாரம்பரியமா பாம்பு கடிக்கும் கெட்டனா ஜாதக தோஷங்களுக்காகவும் காவல் தெய்வமான நாகப்பர் சுவாமியை வந்து வழிபடுவாங்க இந்த ஊர் மக்கள். சைட்ல ரொம்ப நேரமா ஒருத்தர் எட்டி பார்த்துட்டு இருந்தாரு. நம்ம கொஞ்சம் எட்டி பார்த்தா காளை மாடு. பௌர்ணமியில அம்மனுக்கு சிறப்பான பூஜைகளும் அபிஷேகமும் நடைபெறுங்க. தமிழ் மாதமான மாசியில் 15 நாள் திருவிழாவும் இந்த ஊர் மக்களால் கொண்டாடப்படுகின்றது. எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல. கோயில் முடிச்சுட்டு கிளம்பும் போது இவரை பார்த்தோங்க. முருகரே ஒரு வாகனத்தை அமைச்சு நம்மளெல்லாம் பிளஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு.